கொள்ளப்பட்டிருக்கின்ற அந்த போக்குவரத்து மற்றும் சுங்கை வரி மறுசீரமைப்பு இதில் பேச கிடைத்தமைக்கு நன்றி. இன்று இந்த பேசப்படுகின்ற இந்த விடயங்கள் எமது நாட்டில் முக்கியமான விடயங்களாகும். எந்த அளவுக்கு என்றால் இந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நாட்டின் மக்களின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமான விடயங்கள் இங்கு பேசப்படுகின்றன. அதனொட்டி அதிவேக நெடுஞ்சாலைகள் அது ஹைவே ரெகுலேஷன் அந்த அடிப்படையில் அதிலே ஏற்கனவே இருந்த அந்த ஹைவே ஒழுங்கு திட்டங்களுக்கு அமைய இன்று புதிய மறுசீரமைப்பு மக்களின் பாதுகாப்பு மக்களின் இன்னும் அந்த போக்குவரத்து முறைமை சரியான முறையில் மயப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இன்று அந்த அதிவேக நெடுஞ்சாலை சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாத வாகனங்கள் மேலும் அந்த அதிவேக நெடுஞ்சாலையில் எந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய வேக கட்டுப்பாடு மற்றும் அந்த அதிவேக பாதையில் செல்ல முடியாத அதாவது எந்த அளவுக்கு என்றால் அந்த எல்போட் இருக்கிறவர்களும் சாரதி அனுமதி பத்திரம் பெர்மிட் உடையவர்களும் அந்த அதிவேக சாலையில் செல்ல முடியாது இருக்கின்ற போதிலும் அதிகமாக கூடிய வேகம் 100 கிலோமீட்டருக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு அந்த அடிப்படையில் சரியான முறையில் வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ள வகையிலும் எல்லா வாகனங்களும் அதிவேக சாலையில் செல்ல முடியாதிருப்பதால் அதாவது 3 ரோதைகள் டயர்கள் உள்ள வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதோடு மக்களுக்கான பாதுகாப்பு அதிகமாக்கப்பட்டுள்ளது. எந்த அளவுக்கு என்றால் வேகமாக செல்லும் போது சீட் பட்டிகளை போடாமல் போனால் அந்த ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படும் போது எங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உயிரிழப்புகள் அதே நேரம் அனர்த்தங்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகின்ற அந்த அடிப்படையில் சீட் பட்டிகளை போடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களில் முன்னுக்கு சீட் பட்டிகளும் பின்னால் உள்ள சீட் பட்டிகளும் சரியான முறையில் பார்க்கப்பட்டிருப்பதோடு அவைகளை சரி செய்வதற்காக 3 மாத காலங்கள் தவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பாதுகாப்பு வேலைகளை செய்வதில் சாரதிகள் மற்றும் பயணிகள் இன்னும் விபத்துகள் வராமல் உயிரிழப்புகள் இல்லாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இன்னும் சுங்க வரி சீரமைப்பினால் அதாவது சுங்க வரி மறுசீரமைப்பு என்பது எமது நாட்டில் வசூல் செய்யும் கருவி அல்ல. அது எமது நாட்டின் பொருளாதார தத்துவத்தையும் உற்பத்தி முன்னுரிமைகளையும் வர்த்தக கொள்கைகளையும் நிதி ஒழுங்கையும் பிரதிபலிக்கக்கூடிய முக்கியமான ஒரு திட்டமாக அமைகிறது. இதற்காக அது ஒரு திட்டமாக இல்லாமல் அதை கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டிய அடிப்படையில் இருக்கின்றோம். இதனோடு உள்நாட்டு உற்பத்தியை இதை செய்வதனால் உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் அதிகமாக வலுப்படுத்தலாம். உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்துவதன் காரணம் அதாவது உள்நாட்டு உற்பத்தி குறைவாக இருப்பதனால் வெளிநாட்டில் பொருட்கள் கொண்டு வருவதனால் உள்நாட்டு உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் பின்னடைவு வருகின்றனர். அதன் அடிப்படையில் அதோடு அரசின் வருவாய் அதிகரிக்கும். அரசின் வருவாய் அதிகரிப்பது என்பது அரசின் ஊடாக செலவுகள் இருக்கின்றன. அதில் சுகாதாரம் கல்வி இன்னொரு சமூக பாதுகாப்புகளுக்காக எமது அரசாங்கம் அதிகமாக செலவீடுகளை செய்கின்றன. இது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி மையப்படுத்தக்கூடிய பொருளாதார முறைமையை ஏற்படுத்துவதற்கு இவ்வாறான செயல்பாடுகளை கொண்டு வந்து இந்த மறுசீரமைப்பினை எமது நாட்டில் முன்னேற்றம் அடைவதற்கான பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் மக்களின் பாதுகாப்பும் அடைவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான அந்த மறுசீரமைப்பு செய்யப்படுகின்றன. கௌரவ சபை தலைவர்களே, இங்கு அதிகமாக பேசப்படுகின்ற பிரச்சனை சமகாலமாக சிறைச்சாலை நடக்கின்ற பிரச்சனைகள். இது தற்போதுள்ள பிரச்சனை அல்ல. எமது நாட்டில் வெளிக்கடையில் 2 பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றன. 1983 ஜே.ஆர். ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருந்த நேரம் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் 2012ஆம் ஆண்டு அதிக ஜனாதிபதியாக மஹிந்த ஜனாதிபதி அவர் இருந்த நேரம் ராஜபக்ச அவர் இருந்த நடைபெற்றுள்ளது. அதே நேரம் பிந்துனுவெவ சிறைச்சாலை 2000ஆம் ஆண்டு சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரம் பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதே நேரம் மகர சிறைச்சாலையில் 2020 கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவ்வாறான இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆனால் இதுக்கு முன்னராக நடைபெற்ற பிரச்சனைகள் எல்லாம் அங்கு நடைபெற்றிருந்த அதாவது அங்கு கைதிகளாக இருந்தவர்களின் பிரச்சனைகள் ஏதாவது அரசியல் நோக்கங்களாக இருந்திருக்கின்றன. அரசியல் நோக்கங்களை தவிர இதற்கு முன்னே இவ்வாறான பிரச்சனை இருக்கவில்லை. அரசியல் நோக்கங்களாக இருக்கலாம், அவ்வாறு இல்லை என்றால் இன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம். இவ்வாறான பிரச்சனைகளை ஒட்டித்தான் இந்த பிரச்சனைகள் அங்கே நடந்திருந்தன. இதற்காக இன்று நடைபெற்ற அந்த அதாவது வெளிக்கடையில் நடைபெற்ற அந்த பிரச்சனையில்
உயிரிழந்த அந்த கைதிகளுக்காக நான் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, அந்த சண்டை மூண்டபோது அதில் உத்தியோகத்தர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த உத்தியோகர்களுக்காகவும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கே நடைபெற்ற அந்த வெளிக்கடை சிறைச்சாலை நடைபெற்றது அரசியல் நோக்கமும் அல்ல, இனரீதியான பிரச்சனைகளும் அல்ல. அங்கே நடைபெற்றது இன்று எமது நாட்டில் தேசிய மக்கள் தேசிய நிர்கொம்பி நடைபெற்ற அந்த சிறைச்சாலையில் அந்த பிரச்சனையில் இன்று தேசிய மக்கள் சக்தி நாடு பூராகவும் போதைப் பொருட்களை அழித்தொழித்திருக்கின்றன. வெளியில் அந்த போதைப் பொருட்கள் இல்லாமல் இருக்கின்ற அடிப்படையில் அதற்குள் அந்த பிரச்சனைகள் போதை வஸ்து காரணமாகத்தான் ஏற்பட்டுகின்றன. இதையொட்டு எமது அரசாங்கம் அந்த பிரச்சனைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்திருந்தது. இந்த பிரச்சனைகள் எவ்வாறு எதற்காக நடக்கிறது என்பதை இந்த நாட்டில் உள்ள மக்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, இதற்கு முன்னராக இந்த மக்களை பாதுகாக்கின்ற அடிப்படையில் இதுக்கு முன்னுக்கு நடந்த அனர்த்தங்கள், கொரோனா காலங்களில் கூட நிறைய அனர்த்தங்கள் நடைபெற்றது மட்டுமல்லாமல் எரிபொருள் போலின்கள் கூட இருந்தது. அந்த எரிபொருள் போலின்கள் கூட நிறைய எமது நாட்டு மக்கள் அந்த எரிபொருள் போலின்கள் இருந்து உயிரிழந்தார்கள். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் எந்தவித கவனமும் எடுக்கப்படாமல் இருந்தது. இவ்வாறு தான் சிறைச்சாலையில் நடைபெறுகின்ற அந்த உயிரிழப்புகளுக்கு ஏதாவது குழுக்களை நியமித்தார்கள். அந்த குழுக்களின் தீர்மானங்கள் கூட என்னவென்று இன்னும் தெரிய முடியாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று எங்களுக்கிடையில் சொல்கின்ற நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றார்கள். கடந்த காலங்களில் யுத்த காரணத்தால் எரிபொருள் பிரச்சனைகள் வரும் என்று எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் போலின்களை அதிகரித்தார்கள். அந்த போலின்களில் கூட மக்கள் கூறியது என்ன? கேட்டார்கள் தானே, பார்த்தார்கள் தானே. என்ன மைக்களை கொண்டு நீட்டும் போது மக்கள் சொல்வது அரசாங்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, உலக யுத்தத்தால் இந்த நிலைப்பாடு இருக்கிறது, அரசாங்கம் சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதற்கான எந்த விதமான பிரச்சனையும் அரசாங்கத்தில் இல்லை என்பதை சொல்கிறார். அது மட்டும் அதனூடாக இன்று புத்தளம் மாவட்டத்தில் புத்தளம் தொகுதியில் அதிகமாக எமது திட்டங்கள் என்னவென்று சொன்னால், பொருளாதார சுற்றுலாத்துறையில் அதிகமாக மேம்படுத்தக்கூடிய எமது அரசாங்கம் புத்தளம் பகுதிகளில் அதிகமாக சுற்றுலாத்துறையில் இருக்கின்றன. கல்பிட்டி, வனாத்தவில்லு, இன்னும் இன்னும் புத்தளம் கரையோர பகுதிகள், அதாவது கலப்பு பகுதிகளில் அதிகமான சுற்றுலா பகுதிகளை மேம்படுத்தலாம். அதே நேரம் புத்தளத்தில் அதிகமாக தற்போது சுற்றுலாத்துறையில் மேம்படுத்தக்கூடிய அதிகமான விடயங்களில் கல்பிட்டியிலிருந்து புத்தளத்துக்கு வரக்கூடிய மக்கள் அதிகமாக கல்பிட்டியிலிருந்து சுற்றி புத்தளத்துக்கு வரதென்றால் 50 கிலோமீட்டர் தூரமாக வர வேண்டி ஏற்படுகின்றது. அதே நேரம் விவசாயிகளும் சரியான தூரமாக இருக்கிறது. பரீட்சை நேரங்களில் மாணவர்களும் அதை சுற்றி வருவதற்கான அதே அரசு ஊழியர்களும் வருவதற்கு அதிகமான தூரங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் கல்பிட்டி புத்தளத்துக்கான எமது பாலங்களை அமைக்கும் போது அவ்வாறான நேரங்களில் உதாரணமாக சில நேரம் மழை பெய்து அதிகமான வெள்ளப்பெருக்கள் வரும். புத்தளம் பாலாவி தில்லையடியால் திரும்பி வரும்போது அந்த தில்லையடி அதிகமான நீரோட்டம் இருக்கும்போது சில நேரங்களில் நோயாளிகளை கர்ப்பிணி தாய்மார்களை அதிகமாக புத்தளம் வைத்தியசாலை கொண்டு வர என்றால் கூட அந்த வெள்ளப்பெருக்கினால் வாகனம் பழுதடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றன. இவ்வாறான எமது பாடசாலை மாணவர்களுக்கும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படும் போது அவசர நோயாளர்களை கொண்டு வருவதற்கான சிக்கல் ஏற்படுகிறது. அதே நேரம் புத்தளம் நுரைச்சோலைக்கான பாலத்தை அடிப்பதன் மூலம் இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இலகுவாக இருக்கும். விவசாயிகளுக்கும் புத்தள நகருக்கு அவர்களின் உற்பத்தி பொருட்களை கொண்டு வரத்துக்கும் இலகுவாக இருக்கும். அதே நேரம் கல்பிட்டி முகத்தாரத்துக்குமான பாலங்களையும் கல்பிட்டி கரத்தீவுக்கு வரக்கூடிய பாலங்களையும் அடிப்பதன் மூலம் இவ்வாறான இதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் புத்தளம் மன்னாருக்கான பாதைகளையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஏற்பாடு இருக்கிறேன். அதே நேரம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புத்தளத்தில் வைத்தியசாலை தரம் உயர்த்தப்படுவதோடு கல்பிட்டியில் 2 வருட காலமாக 5 மாடி கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு திறக்காமல் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த கிழமைகளில் அதையும் திறப்பதற்கான ஏற்பாடு செய்திருப்பதோடு புலிதுவயல் ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையில் வார்ட் சிஸ்டமும் இன்னும் பிள்ளைப்பேறு வார்டும் கட்டப்பட்டிருக்கின்றன. அதுகளும் திறந்து வைக்காமல் இருப்பதோடு அதுகளுக்குமான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் புத்தளத்தில் ஆயுர்வேத வைத்தியசாலை இருக்கிறது. அதையும் மாவட்ட